ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சமைத்த உணவு எப்போதும் ஆரோக்கியமான தேர்வாகும். கொழுக்கட்டை தமிழ்நாட்டின் பாரம்பரிய இனிப்பு காரப்பான நெய்திருவிழா உணவு. முக்கியமாக விநாயகர் சதுர்த்தியில் செய்யப்படும் இது அரிசி மாவு கொண்டு செய்யப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஆவியில் வேகும் டெலிகேட் டிஷ். கொழுக்கட்டை வகைகள்: இனிப்பு கொழுக்கட்டை, தேங்காய் மற்றும் வெல்லம் பூரணத்துடன். உப்பு கொழுக்கட்டை, உளுந்து, மிளகு, மசாலா பூரணத்துடன். தண்ணீர் கொழுக்கட்டை, தேங்காய் பால் மற்றும் வெல்லம் கலந்த பாயசம் போல. எள்ளு கொழுக்கட்டை, கருப்பு எள் மற்றும் வெல்லம் பூரணம். இனிப்பு கொழுக்கட்டை செய்முறை. தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், தண்ணீர் 1 கப், உப்பு சிறிதளவு, தேங்காய் துருவல் 1 கப், வெல்லம் 3/4 கப் உதிர்த்தது, ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன். 1. மாவு தயாரிப்பு: தண்ணீரில் சிறிதளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொதிக்க விடவும். கொதித்ததும் அரிசி மாவு சேர்த்து கிளறவும். திடமாக கட்டி இல்லாமல் மூடி வைத்து 5 நிமிடம் ஆவியில் வேக விடவும். ஆறியதும் மென்மையாக பிசைந்து சிறு உருண்டைகள் எடுத்து வைக்கவும். 2. பூரணம் தயாரிப்பு: வெல்லத்தை சிறிது தண்ணீரில் கரைத்து வடிகட்டி எடுக்கவும். பானையில் வெல்ல நீரை கொதிக்க வைத்து துருவிய தேங்காய் சேர்க்கவும். ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சிறிது பிசுபிசுப்பாக வரும் வரை கிளறவும். ஆறியதும் சிறிய பந்துகள் போல் உருட்டி வைக்கவும். கொழுக்கட்டை வடிவமைப்பு அண்ட் ஆவியில் வேக வைத்தல். அரிசி மாவு உருண்டையை விரலால் கிண்ண வடிவில் ஒத்தடிக்கவும். நடுவில் பூரணம் வைத்து மூடி முக்கோண வடிவம் அல்லது வல்வல் செய்யவும். இட்லி பாத்திரத்தில் 8 நிமிடம் ஆவியில் வேக வைக்கவும். சிறப்பு குறிப்புகள்: மாவு சூடாக இருக்கும்போதே பிசைத்தால் மென்மையான கொழுக்கட்டை கிடைக்கும். பூரணத்தில் சிறிது நெய் சேர்த்தால் வாசனையும் சுவையும் அதிகரிக்கும். உப்பு கொழுக்கட்டை செய்வது என்றால் பூரணத்தில் உளுந்து, பருப்பு, மிளகு, கறிவேப்பிலை சேர்க்கலாம். ஊட்டச்சத்து நன்மைகள்: கார்போஹைட்ரேட், அரிசி மாவு மூலம் சக்தி. இயற்கை இனிப்பு, வெல்லம் மூலம் இரும்பு சக்தி. நார்ச்சத்து, தேங்காய் மூலம் ஜீரணத்திற்கு நல்லது. நன்றி.